டூடு டிவி. ஜெய்கிஷன் மாத்திரை போலீஸ்ல ஒரு பெரிய ஆபீஸரா இருந்தாரு. 2 மாசத்துக்கு முன்னாடி தான் ரிட்டையர்ட் ஆனாரு. இப்போ அவருடைய செல்ல பொண்ணு டீனா கூட லொனாவ்லால ஒரு பங்களால வாழ்ந்துட்டு இருந்தாரு. அவருக்கு ஒரு மகன் இருந்தான். அவன் பேரு ஸ்ரவன். அவன் சிட்டியில படிச்சிட்டு இருந்தான். ஒரு நாள் ஜெய்கிஷன் கார்ல அவருடைய வீட்டுக்கு வந்துட்டு இருந்தாரு. அப்போ ஹைவேல அவர் ஒரு ஆளை பார்த்தாரு. அவன் கையில ஒரு ஊஞ்சல் இருந்துச்சு. ஜெய்கிஷன் காரை விட்டு இறங்கி அவன் கிட்ட வந்தாரு. அந்த ஆளு பார்க்க ரொம்ப வித்தியாசமா இருந்தான். என்னப்பா இந்த ராத்திரில என்ன பண்ற? ஊஞ்சல் விற்கிறேன் சார். ஒன்றுதான் இருக்கு, வேணுமா? சரி காட்டு பார்க்கலாம். ஜெய்கிஷன் ஊஞ்சலை வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாரு. அவர் வரத பார்த்து டீனா வெளியே வந்தா. அவர் கையில இருந்த ஊஞ்சலை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டா. ஹை அப்பா, ஊஞ்சலா? பெரிய வீடு வாங்கியாச்சு, ஆனா ஒரு ஊஞ்சல் மட்டும் இல்லைன்னு வருத்தப்பட்டேன். இப்போ அதுவும் சரியாயிடுச்சு. இதை நாம காலையில ஃபிக்ஸ் பண்ணிடலாம். சரிப்பா, வாங்க, சாப்பாடு ரெடியா இருக்கு. சாப்பிட்டுட்டு அப்பாவும் பொண்ணு தூங்க போயிட்டாங்க. காலையில ஆனதும் ஜெய்கிஷன் ஊஞ்சல்ல உட்காந்துக்கிட்டு பேப்பர் படிச்சுட்டு இருந்தாரு. அப்போ அங்க ஒரு இன்ஸ்பெக்டர் வந்தாரு. அட போஸ்ல, வாங்க. நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கேன்ப்பா. ஆனா உனக்கு அந்த மாயா ரேப் அண்ட் மர்டர் கேஸ் கொடுத்து உனக்கு கொஞ்சம் கூட ரெஸ்ட் இல்லாம பண்ணிட்டாங்களே. பேசிக்கிட்டே 2 பேரும் உள்ள வந்தாங்க. அவங்க உள்ள வந்ததும் பெரிய ஊஞ்சல் தானாவே ஆடிக்கிட்டு இருந்துச்சு. அதோட கர் கர் அப்படிங்கிற சவுண்டு கேட்கவே ரொம்ப பயங்கரமா இருந்துச்சு. உள்ள சோஃபால உட்காந்து 2 பேரும் பேசிட்டு இருந்தாங்க. மாயா மட்டும் இல்லை, அவங்களோட அப்பாவையும் கொன்னுட்டாங்க. நானும் படித்தேன். அப்போ அங்க டீனா வந்தா. ஹாய் டீனா, நல்லா இருக்கியாமா? நான் நல்லா இருக்கேன் அங்கிள். ஆனா இன்னைக்கு நைட்டு நீங்க இங்க சாப்பிடலனா எதுவுமே நல்லா இருக்காது. அடட, அப்படியெல்லாம் இல்லைம்மா. இனிமே தினமும் நம்ம வீட்டுக்கு நான் வரேன், சரியா? இந்த கேஸ் முடிகிற வரைக்கும் நான் எங்கேயோ போக மாட்டேன். உண்மையா அங்கிள்? ஆமாம், உண்மையத்தான் சொல்கிறேன். வேணா அப்பா கிட்ட கேளு. சரி விடுங்க, நீங்க எப்பவும் இப்படிதான் சொல்லுவீங்க, ஆனா வேலை வந்துருச்சுன்னா ஓடிடுவீங்க. ஆமாம் ஆமாம், நீ சொல்கிறது சரிதான். சார், ஷவன் எப்படி இருக்கான்? எங்கே இருக்கான் அவன்? பூனேல இருக்கான். இன்ஜினியரிங் பண்ணுறான். நாளைக்கு வரான். நல்லதா போச்சு. அவனை நாளைக்கு மீட் பண்ணலாம். அவனை பார்த்து ரொம்ப நாளாச்சு. அவங்க இப்படியே பேசிட்டே இருந்தாங்க. அப்போ டீனா ஜன்னல் வழியா போய் கார்டன் பக்கம் பார்த்தா. அங்க அந்த ஊஞ்சல் தானாவே ஆடிக்கிட்டு இருந்துச்சு. டீனா ஜன்னல் வழியா ஊஞ்சலையே பார்த்துட்டு இருந்தா. சரி சார், நான் கிளம்புறேன். போயிட்டு வரேம்மா. ஆனா டீனாவோட கவனம் அந்த ஊஞ்சல் மேலேயே இருந்துச்சு. நடுராத்திரியிலே டீனாவோட ஃபோன் அடிக்க ஆரம்பிச்சது. ஜெய்கிஷன் அவருடைய ரூம்ல தூங்கிட்டு இருந்தாரு. ரிதேஷ், அப்பா தூங்கிட்டாரு. நீ சீக்கிரம் வா, நான் கார்டன்ல வெயிட் பண்றேன். கார்டன்ல ஊஞ்சல் ஆடிக்கிட்டே இருந்துச்சு. டீனா ஊஞ்சல் பக்கத்துல போனா. அவ அந்த ஊஞ்சல்ல உட்கார்ந்தா. கொஞ்ச நேரம் ஆனதுக்கு அப்புறம் திடீர்னு டீனாவோட முடி மாறிச்சு. அவளோட முடி காத்துல பறக்க ஆரம்பிச்சது. அவளுடைய கண்ணு வித்தியாசமா மாறிச்சு. அப்புறம் அவள் வேகமா ஊஞ்சல் ஆடிக்கிட்டு காத்துல மேல பறந்தா. அவளோட கண்ணு கேட்டையே பார்த்துக்கிட்டு இருந்துச்சு. அப்போ ரிதேஷ் பைக்ல வந்தான். அவன் பைக்கை ஓரமா நிப்பாட்டி டீனா உட்காந்துருந்த ஊஞ்சல் பக்கத்துல வந்தான். ரிதேஷ் சிரிச்சுக்கிட்டே அவ பக்கத்துல வந்தான். ரிதேஷை பார்த்ததும் ஊஞ்சல் ஒரேடியா நின்றுடுச்சு. டீனா ரொம்ப பயங்கரமான குரல்ல ரிதேஷை கூப்பிட்டா. வா ரிதேஷ், வந்து ஊஞ்சல்ல உட்காரு, வா. டீனா டார்லிங், எதுக்கு இந்த மாதிரி பேசுற? அப்படி சொல்லி ரிதேஷ் டீனாவுக்கு பக்கத்துல வந்தான். அப்போ டீனா ஊஞ்சலாலேயே அவனை அடிச்சு தள்ளிட்டான்.
அப்புறம் ரொம்ப ஜோரா சிரிச்சிட்டு இருந்தா. இதை பார்த்து ரிதேஷ் ரொம்பவே பயந்து அங்கிருந்து பைக் எடுத்து ஓடிட்டான். கொஞ்ச தூரம் போனதுக்கு அப்புறம் ரிதேஷ் பைக் மிரர் வழியா பின்னாடி பார்த்தான். அப்போ அங்க டீனா ஊஞ்சல்ல உட்காந்து வந்துட்டு இருந்தா. ரிதேஷ் இன்னும் வேகமா வண்டியை ஓட்டினான். ஆனா டீனா அவன் பக்கத்துல வந்துட்டான். டீனா ரிதேஷை காத்துல மேலே தூக்கி ஊஞ்சலோட சேர்ந்து இருட்டுல மறைஞ்சிட்டா. அடுத்த நாள் காலையில டீனா பெட்ல மயங்கி இருந்தா. டாக்டர் அவளை செக் பண்ணிட்டு இருந்தாரு. ஜெய்கிசன் ரொம்பவே டென்ஷனா இருந்தாரு. கவலைப்படாதீங்க, நான் இன்ஜெக்ஷன் போட்டிருக்கேன், 2 ஹவர்ஸ்ல எந்திரிச்சிருவாங்க. ஆனா டாக்டர், அவளுக்கு என்ன ஆச்சு? காலையில தலைவலின்னு சொன்னா, இப்ப பாருங்க எப்படி படுத்திருக்கான்னு. டோன்ட் வரி, சாப்பிடல போல, அதனாலதான் இப்படி ஆயிருக்கு. 2 ஹவர்ஸில் எல்லாமே கரெக்ட் ஆயிரும். டோன்ட் வரி. வேணும்னு சொல்லு, ஹாஸ்பிட்டலுக்கு ஷிஃப்ட் பண்ணலாம். சரி, நான் கிளம்புறேன், நான் ரிப்போர்ட் பண்ணணும். அப்போ அங்க ஸ்ரவன் வந்தான். அப்பா, டீனாவுக்கு என்னாச்சு? ஒன்றும் இல்லப்பா. சரி போ, டாக்டரை விட்டுட்டு வா. ஸ்ரவன் டாக்டரை விட்டுட்டு வர போனான். அவன் கேட்டை லாக் பண்ணதும் அங்க ஊஞ்சல் ஜோரா ஆட ஆரம்பிச்சது. ஸ்ரவன் அந்த ஊஞ்சலையே பார்த்துட்டு இருந்தான். அப்போ உள்ள டீனா ஒரேடியே கண்ணை திறந்தா. பார்க்க ரொம்ப பயங்கரமா இருந்தா. நைட்டு ஸ்ரவன் தூக்கத்துல இருந்து எழுந்திருச்சு வெளியே வந்து பார்த்தான். டீனா ஊஞ்சல்ல உட்காந்துட்டு இருந்தா. டீனா, நடு ராத்திரியில என்ன பண்ற நீ? உடம்பு சரியில்லை, உள்ள போ. அவன் டீனா பக்கத்துல வந்தான். அப்போ திடீர்னு ஊஞ்சல் நின்னுடுச்சு. வா அண்ணா, உட்காரு ஊஞ்சல்ல வா. இதை கேட்டதும் பயத்துல ஸ்ரவனோட கால் அங்கேயே நடுங்க ஆரம்பிச்சது. டீனா ஊஞ்சலோட சேர்த்து ஸ்ரவன் பக்கத்துல வந்து ஊஞ்சலோட சேர்த்து ஸ்ரவனையும் காத்துல தூக்கி இருட்டுல மறைஞ்சிட்டாங்க. உள்ள இருந்து ஜெய்கிசன் இதை பார்த்தாரு. இதை பார்த்து அவரு ரொம்பவே பயந்துட்டாரு. அடுத்த நாள் காலையில ஒரு வெள்ளை துணியை போத்தி ஸ்ரவனோட பாடியை ஹாலில் வச்சிருந்தாங்க. சில சொந்தக்காரங்க உட்காந்து அழுதுட்டு இருந்தாங்க. ஜெய்கிசன் இன்ஸ்பெக்டர் பக்கத்துல இருந்தாரு. ஒரு மூடி இருந்த ரூம்குள்ள டீனா தூங்கிட்டு இருந்தா. கொஞ்சம் வெளியே வாங்க. ஜெய்கிசன் அப்புறம் இன்ஸ்பெக்டர் கார்டன்ல ஊஞ்சல் பக்கத்துல வந்து நின்னாங்க. சார், நான் உங்ககிட்ட சொல்லவே இல்லை. ஷவனுக்கு முன்னாடி டீனாவோட பாய் ஃப்ரெண்ட் ரிதேஷ், மாயா அப்புறம் அவங்க அப்பாவை கொன்னவனோட பணம் சேம் பில்டிங்கில் கிடைச்சிருக்கு. இந்த ஊஞ்சலில் தான் எல்லா பணமும் இருந்துச்சு. நீங்கள் நேற்று பார்த்தது கூட எல்லாமே முழுக்க முழுக்க பேயோட வேலை தான். ஆனால் நான் பேயை நம்பவே மாட்டேன். ஆனால் நேற்று பார்த்தப்போ அது என்னோட பொண்ணே இல்லை. என்னோட பொண்ணுக்கு என்ன ஆச்சு? என்ன வேணாலும் பண்ணுங்க, அவளை காப்பாத்துங்க. உங்ககிட்ட இந்த ஊஞ்சலை வித்தது இவனா? சொல்லுங்க. இவன் 10 நாளுக்கு முன்னாடியே செத்துட்டான். ஆமா சார், இவன் தான் மாயாவோட அப்பா. மாயா கூட இவனையும் கொன்னுட்டாங்க. மாயாவோட பணமும் இந்த ஊஞ்சல்ல தான் இருந்துச்சு. அப்பா சோஃபால செத்து கிடந்தான். ஐ மீன், முதல்ல அப்பாவை கொன்னுட்டு அதுக்கப்புறம் ரேபிஸ்ட் அந்த மாயாவை கொன்னு இருக்கான். கொலை பண்ணவனை கொன்னதும் இவனோட பகை தீர்ந்துருச்சு. அப்படி இருந்தோம் இவனோட ஆத்மா சாந்தி அடையல. அதனால மாயாவும் அவரோட அப்பாவும் சேர்ந்து வயசு பசங்களை 2 பேரும் சேர்ந்து கொல்றாங்க. யாருக்கு தெரியும் எத்தனை பேர் சாவாங்களோ. ஆனா நீங்க கவலைப்படாதீங்க, எனக்கு தெரியும் இதை எப்படி நிறுத்தணும்னு. நைட் ஆயிடுச்சு. மயக்கத்துல இருந்த டீனா எழுந்திருச்சு கதவு உடைச்சுக்கிட்டு வெளியே வந்தா. அப்போ டீனாவை ஜெய்கிசன் தடுத்தாரு. அவரை அடிச்சிட்டா. டீனா ரொம்ப நேரமா ஊஞ்சல்ல உட்காந்து ஆடிட்டு இருந்தா. ஊஞ்சல் காத்துல மேலே போனதும் டீனாவும் காத்துல பறந்து அங்கிருந்து கீழே வந்து விழுந்துட்டா. இதை பார்த்து பயந்து போன ஜெய்கிசன் அவ பக்கத்துல வந்து உக்காந்தாரு. டீனாவோட உடம்புல இருந்து ரத்தம் வந்துட்டு இருந்தது. ஊஞ்சல் ஆடிக்கிட்டே இருந்துச்சு. அப்புறம் ஜெய்கிசன் சிரிச்சாரு. இந்த பக்கம் இன்ஸ்பெக்டர் ஒரு மந்திரவாதியை அவருடைய வண்டியில வச்சு வண்டி எடுக்கலான்னு நினைக்கும் போது அவருக்கு ஒரு ஃபோன் வந்துச்சு. வாட்?
என்னாச்சு? மாயாவை டீனா கொன்னுட்டான். இப்போ ஜெய்கிஷன் காணாம போயிட்டாங்க. ஹைவேல ஒரு கார் வந்துட்டு இருந்தது. அதுல ஒரு கப்பல் இருந்தாங்க. வீடு என்னமோ வாங்கியாச்சு, ஆனா குழந்தைக்கு என்ன பண்றது? குழந்தை பெற்றுக்க பங்களாவுக்கு தான் நம்ம போகணும். இந்த காரில் அதெல்லாம் முடியாது. நாட்டி. அட, இந்த நேரத்துல இந்த ஹைவேல இவர் என்ன விக்கிறாரு? அவங்க 2 பேரும் கார்ல இருந்து இறங்குனாங்க. அந்த ஆளுகிட்ட வந்தாங்க. என்னப்பா, என்ன விற்கிற? ஊஞ்சலை விற்கிறேன் சார். கடைசியா ஒன்று தான் இருக்கு, வேணுமா? ஒரு அழகான ஊர்ல பில்லி அப்படிங்கிற ஒரு பையன் இருந்தான். அவன் ரொம்ப லக்கி. ஏன்னா அவங்க அப்பா அம்மா அவனை ரொம்ப பாசமா பார்த்துட்டு இருந்தாங்க. அவன் கிட்ட நிறைய விளையாட்டு பொருட்கள் இருக்கும். நிறைய நண்பர்களும் இருந்தாங்க. பில்லியோட வீட்டுக்கு பக்கத்துல ஒரு பெரிய குப்பை தொட்டி இருந்துச்சு. ஆனா அவங்க அம்மா பில்லிய அங்க போக கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனாலும் பில்லி ஜன்னல் வழியா அந்த இடத்தையே தான் பார்த்துட்டு இருப்பான். அவன் யோசிச்சான், அந்த இடம் எவ்வளோ நல்லா இருக்கு, அதில் விளையாடுறதுக்கு எனக்கு ஏதாச்சும் கிடைக்குமோ? அப்படி ஒரு நாள் பில்லி அந்த குப்பை தொட்டிய பார்த்துட்டு இருந்தப்போ அவனுக்கு ஒரு வித்தியாசமான பொருள் தெரிஞ்சது. அது பார்க்க பளபளன்னு மின்னிட்டு இருந்தது. அதை பார்க்கறதுக்கு தங்கத்துல செஞ்ச பொருள் மாதிரி இருந்துச்சு. அது வெயில் பட்டு ஜொலிச்சுக்கிட்டு இருந்துச்சு. அது பார்க்க ஒரு விளக்கு மாதிரி இருந்துச்சு. அதை பார்த்த பில்லிக்கு அலாவுதீன் விளக்கு ஞாபகத்துக்கு வந்துச்சு. இதுவும் அப்படிப்பட்ட ஒரு அதிசய விளக்காதான் இருக்கும்னு நினைச்சுக்கிட்டு உடனே அங்க ஓடி போய் அந்த விளக்கை எடுத்தான். பில்லியோட கையில இருந்த அந்த விளக்கு பயங்கரமா மின்னிட்டு இருந்தது. அவன் அதை சரியா பாக்குறதுக்குள்ள அவங்க அம்மா அவனை கூப்பிட்டாங்க. அம்மாவோட குரலை கேட்ட பில்லி அந்த விளக்க அங்கேயே செடிங்களுக்கு பின்னாடி ஒளிச்சு வச்சுட்டு உடனே ஓடிட்டான். கொஞ்ச நேரம் கழிச்சு அம்மா வேலையா இருந்ததை பார்த்த பில்லி இதுதான் சரியான நேரம்னு நினைச்சு வீட்டை விட்டு வெளியே வந்தான். ஓடி போய் ஒளிச்சு வச்சிருந்த விளக்கை எடுத்தான். அப்போ அந்த விளக்குல கொஞ்சம் மண்ணு ஓட்டிட்டு இருந்தது. அதை சுத்தப்படுத்துறதுக்காக அந்த விளக்க தேய்ச்சான் பில்லி. அப்படி விளக்க தேய்ச்ச உடனே திடீர்னு அதுல இருந்து புகை வர ஆரம்பிச்சது. பில்லி அதை பார்த்து ரொம்ப பயந்துட்டான். கண்களை மூடிக்கிட்டான். அவன் கண்ணை திறந்து பார்த்தப்போ எதிரில ஒரு பெரிய பூதம் நின்னுட்டு இருந்துச்சு. நான் தான் இந்த விளக்குல இருக்கிற ஜினி. நீங்க அல்லாவுதீனா? இல்லை இல்லை, என்னோட பேரு பில்லி. என்னடா இது ஆச்சரியமா இருக்குது. எனக்கு சொன்னாங்க விளக்க பிடிச்சவங்க அலாவுதீன். சரி, நீ யாராவாச்சும் இரு. இப்போ நான் உன்னோட கோரிக்கைய நிறைவேற்றணும். ஆனா நீ என்கிட்ட 3 கோரிக்கை மட்டும் தான் கேட்கணும். அதோட அதிகமா கேட்க கூடாது. என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. என்னோட முதல் கோரிக்கை, நான் எவ்வளோ வேணாலும் கோரிக்கை கேட்கலாம்னு. கோரிக்கைன்னு கோரிக்கை தான். சரி. என்னோட கோரிக்கை என்னன்னா, என்கிட்ட ஒரு பர்ஸ் இருக்கணும். அதில் காசு கம்மியே ஆகக்கூடாது. பூதம் ஒரு சொடுக்கு போட்ட உடனே பில்லியோட கையில ஒரு பர்ஸ் வந்துச்சு. அந்த பர்ஸ்ல 5 நாணயங்கள் இருந்துச்சு. அதை எடுத்துக்கிட்டு பில்லி உடனே மிட்டாய் கடைக்கு ஓடினான். அங்க போய் ஒரு சாக்லேட் வாங்கினான். மறுபடியும் பர்ஸ பார்த்தா அதுல 5 நாணயங்கள் அப்படியே இருந்துச்சு. அதை பார்த்த பில்லி இது உண்மையிலேயே மேஜிக் பர்ஸ் தான் அப்படின்னு நினைச்சு சந்தோஷமா ஓட ஆரம்பிச்சான். திடீர்னு பில்லி எதையோ யோசிக்க ஆரம்பிச்சான். இது என்னமோ எனக்கு சரியா படலையே. அப்போ அவனுக்கு அந்த விளக்கோட ஞாபகம் வந்து மறுபடியும் அதை எடுத்து தேய்ச்சான். உடனே அந்த பூதம் வந்துச்சு. உன்னோட நண்பர்களும் நீயும் இந்த சாக்லேட்டை பகிர்ந்து கொண்டு சாப்பிடுங்க. அப்புறம் என்ன கோரிக்கை இருக்கு பில்லு? எனக்கு இது பத்தாது. எனக்கு சாக்லேட்ல வீடு வேணும். அவன் கேட்ட உடனேயே அவனுக்கு முன்னாடி ஒரு வீடு வந்துச்சு. அந்த வீடு ஃபுல்லா சாக்லேட்டால செஞ்சிருந்தது. பில்லி அந்த கதவுல இருந்த தாழ்பால பிச்சி சாப்பிட்டான். அந்த சாக்லேட் ரொம்ப சுவையா இருந்துச்சு. ஆனா ஒரு அளவுக்கு மேல அவனால அதை சாப்பிட முடியல. அவனுக்கு ரொம்ப சோர்வா இருந்துச்சு. அங்கேயே படுத்துட்டான். அவன் கண்களை மூடி தூங்கிட்டான். அவன் கண்ணு திறந்து பார்த்தப்போ அவங்க வீட்டுக்கு பின்னாடி இருந்த கார்டன்ல இருந்தான். ஐயோ, என்னோட சாக்லேட் வீடு மறைஞ்சு போயிருச்சே.
இப்போ நான் என் கூடவே இருக்கிற மாதிரி ஏதாச்சும் ஒன்னத்தான் கேட்கணும். மறுபடியும் அவன் அந்த விளக்க தேய்ச்சான். பூதம் வெளியே வந்துச்சு. பூதம் ரொம்ப கவலையா கேட்டுச்சு. இப்போ உன்னோட கோரிக்கை என்ன பில்லு? என்னோட கோரிக்கை என்னன்னா, எனக்கு ஒரு மாய கம்பளி வேணும். அதில் உக்காந்து நான் இந்த உலகத்தை சுற்றி வரணும். பில்லி அதை சரியா சொல்லி முடிக்கிறதுக்கு முன்னாடியே அவனுக்கு காத்துல பறக்கிற மாதிரி இருந்துச்சு. அந்த பறக்கும் போர்வை அவனை எல்லா இடத்துக்குமே கூட்டிட்டு போச்சு. அவன் ராஜஸ்தான்ல இருக்கிற ஒட்டகத்தை பார்த்தான். பனி பிரதேசத்துல இருந்த பனிக்கரடியும் பார்த்தான். கடல்ல இருந்த திமிங்கலங்களையும் பார்த்தான். ஆனா இப்ப அவனுக்கு அவனுடைய வீட்டோட ஞாபகம் வந்துச்சு. உடனே அவன் அவங்க வீட்டுக்கு வந்துட்டான். பில்லி அவனுக்கு அவனே ரொம்ப சக்திசாலியா உணர்ந்தான். அவன் கூட விளையாட வந்த அவனுடைய நண்பர்கள்கிட்ட பில்லி இப்படி சொன்னான். நான் மலையிலெல்லாம் தெரிஞ்சிட்டு பெரிய அருவியில் குளிச்சுட்டு வந்திருக்கேன். இப்போ உங்கள் கூட விளையாடனா நான் அழுக்காயிருவேன். பில்லியோட நண்பர்களுக்கு அவனுடைய பேச்சு பிடிக்கல. பில்லியோட அம்மா அவனுக்கு சாப்பாடு கொடுத்தாங்க. ஆனா அத அவன் சாப்பிடல. ஏன்னா அவனுக்கு ஜங்க் ஃபுட் ரொம்ப பிடிச்சிருந்தது. கொஞ்ச நாள்ல பில்லி ரொம்ப சோம்பேறியா இருந்ததுனால குண்டா இருந்தான். அவனுடைய அப்பா அம்மாவுக்கு அவனுடைய நடவடிக்கை பிடிக்கல. அவனுடைய சிநேகிதர்கள் யாருமே அவன் கூட விளையாட வரல. ஏன்னா அவன் இதுக்கு முன்னாடி அவங்கள திட்டி இருந்தான். ஒரு நாள் காலையில பில்லி எழுந்திருச்சு வந்து கண்ணாடியில அவனுடைய உருவத்தை பார்த்து அழ ஆரம்பிச்சான். நான் இப்போ ரொம்ப சோம்பேறியா தனிமரமா ஆயிட்டேன். அப்போ அவன் நினைச்சுக்கிட்டான், நமக்கு இப்போ ஒரே ஒரு வழிதான் இருக்குன்னு. உடனே அவன் ஒளிச்சு வச்சிருந்த விளக்கை எடுத்து தேய்ச்சான். உடனே பூதம் வெளியே வந்துச்சு. ஐயோ, என்னாச்சு பில்லு? ரொம்ப சோகமா இருக்க. இப்போ உன்னோட கோரிக்கை என்ன? என்னோட கோரிக்கை என்னன்னா, எல்லாமே முன்னாடி இருந்த மாதிரியே ஆயிரணும். இன்னொரு கோரிக்கை என்னன்னா, நான் எப்போவுமே இன்னொரு கோரிக்கையை கேட்கவே கூடாது. நல்ல முடிவு. நீ நினைச்ச மாதிரியே ஆகட்டும். பை பை பில்லு. பூதம் மறைஞ்சிருச்சு. எல்லாமே முதல்ல இருந்த மாதிரியே ஆயிடுச்சு. அவனுடைய அப்பா அம்மா மறுபடியும் அவன் மேல பாசமா இருந்தாங்க. அவனுடைய சிநேகிதர்கள் கூட அவன் கூட விளையாட ஆரம்பிச்சாங்க. இப்படி பில்லிக்கு புத்தி வந்துச்சு. சந்தன்பூர் கிராமத்துல ஒரு பெரிய பணக்காரர் மகேஸ்வர் வாழ்ந்துட்டு இருந்தாரு. கொஞ்ச நாளுக்கு முன்னாடி அவங்க வீட்டுல 2 பெண் குழந்தைகள் பிறந்துச்சு. அவங்க 2 பேர் தலையும் ஒட்டி இருந்துச்சு. அவங்க பிறந்த கொஞ்ச நாள்லயே ஏதோ ஒரு காரணத்தினால அவங்க 2 பேரும் இறந்துட்டாங்க. செத்ததுக்கு அப்புறம் 2 பெண் குழந்தைகளும் பேயா மாறிடுச்சு. அவங்க 2 பேரும் பேயா மாறினதுக்கு அப்புறம் கிராமத்துல நிறைய பேர் இறந்து போக ஆரம்பிச்சாங்க. ஒரு நாள் காலையில மகேஸ்வரோட வேலைக்காரன் பிர்ஜு மகேஸ்வரோட வீட்டுக்கு போனான். அவன் கதவை தட்ட ஆரம்பிச்சான். ஆனா யாருமே கதவை திறக்கல. என்னடா இது, வயல்ல எவ்வளோ வேலை இருக்கு, முதலாளி இன்னமும் தூங்குறாங்களே. முதலாளி, விடிஞ்சிருச்சு, எந்திரிங்க. என்ன உங்களுக்கு இவ்வளோ தூக்கம்? அப்படி நிறைய தடவை கதவை தட்டியும் யாருமே வந்து கதவு திறக்காததுனால பிர்ஜுவுக்கு சந்தேகம் வந்துச்சு. அட என்ன இது, முதலாளி சீக்கிரமாவே எந்திரிச்சிருவாங்களே, என்னமோ ஆயிருக்கு. எப்படியாச்சும் கதவை திறந்து பார்த்தே ஆகணும். இப்படி சொல்லி அவன் கதவை உடைச்சான். ஐயோ முதலாளி, உங்களுக்கு என்ன ஆச்சு? ஐயோ, யார் இப்படி பண்ணாங்க? முதலாளி. பிர்ஜுவோட அலற சத்தம் கேட்டு கிராமத்து ஜனங்க அங்க வந்தாங்க. முதலாளி. அட பிர்ஜு, என்னாச்சு உனக்கு? ஏன் அலற? ஐயோ, யாரோ மகேஷையும் அவளோட பொண்டாட்டியும் கொலை பண்ணிட்டாங்க. எனக்கு என்ன தோணுதுன்னா, இதெல்லாம் அந்த ரெட்டை பெய்தா பண்ணிருக்கணும். ஆமா ஆமா, இப்போ நாமளும் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். எல்லாரும் இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருந்தப்போ அங்க கிராமத்தோட பெரியவர் ஷம்பு வந்தாரு. அதுக்கப்புறம் எல்லாரும் சேர்ந்து மகேஸ்வர் அப்புறம் அவங்களுடைய பொண்டாட்டியோட ஈமச்சடங்கு செஞ்சாங்க. இதே மாதிரி அந்த ரெட்டை பேயும் யாராவது ஒருத்தவங்களை சாகடிச்சிட்டு இருந்தது. தினமும் இந்த மாதிரி நிறைய பேர் சாகுறதுனால கிராமத்தோட பெரியவர் ஷம்பு ரொம்ப கவலையா இருந்தாரு. இந்த ரெட்டை பேய நாம ஏதாச்சும் பண்ணி ஆகணும், இல்லைன்னா கிராமத்தையே அழிச்சிரும். இதுக்கு அந்த மொட்டை சாமியார் தான் முடிவு கட்டுவாங்க. அடுத்த நாள் காலையில கிராமத்தோட பெரியவர் ஷம்பு சாமியாரை பார்க்கறதுக்காக போனாரு. ஓங்க தலைவர், ஏதாச்சும் உங்களுக்கு பிரச்சனையா?
ஆமா, கிராமத்துல அந்த ரெட்டை பேய் எல்லாரையும் கொண்டுட்டே இருக்கு. நீங்க தான் எப்படியாச்சு அந்த ரெட்டை பேய தடுக்கணும். இல்லைன்னா அந்த ரெட்டை பேய் இந்த கிராமத்தையே அழிச்சிரும். பிரச்சனை எவ்வளோ பெருசா இருந்தாலும் எனக்கு அது சின்னதுதான். இந்தாங்க, நான் பூசை பண்ணி வச்ச அற்புதமான மணிகள். இந்த மணியோட ஓசை கேட்டா அந்த பேய் ஓடி போயிரும். ஆனா ஒரு நாள் பிர்ஜு குளிக்கிறதுக்காக போனப்போ அந்த மணியை எடுத்துட்டு போக மறந்துட்டான். இந்த நேரத்துக்காக எதிர்பார்த்துட்டு இருந்த ரெட்டை பேய்கள் அங்கே வந்துருச்சு. பிர்ஜு, ஓய் பிர்ஜு, இன்னைக்கு பார்க்க ரொம்ப சந்தோஷமா இருக்க. யார் நீ? அட பிர்ஜு, இவ்வளோ சீக்கிரம் மறந்துட்டியா? நல்லா யோசிச்சு பாரு, அன்னைக்கு நீ கூட தானே இருந்த. நீங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து எங்களை கொன்னீங்களே. ஒன்னும் கவலைப்படாத, நான் உன்னையும் முதலாளிகிட்டயே அனுப்பிடுறேன். உன்னை கொன்னதுக்கு அப்புறம் எல்லாரையும் மாறி மாறி கொன்னுடுவோம். இல்ல இல்ல, என்ன கொன்னுறாத. என்ன நம்பி சின்ன குழந்தையெல்லாம் இருக்கு. நான் போனதுக்கு அப்புறம் பட்னியால செத்துரும். இந்த மாதிரி பிர்ஜு பேய்கிட்ட ரொம்ப கெஞ்சிக்கிட்டு இருந்தான். ஆனா அந்த ரெட்டை பேய்கள் அவனோட பேச்சை கேட்கவே இல்லை. அதுக்கப்புறம் அவனுடைய கழுத்தை பிடிச்சி மேலே தூக்கிடுச்சு. காப்பாத்துங்க, யாராச்சும் காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. பிர்ஜுவோட உயிர் போக போகுது அப்படிங்கிறதுக்குள்ள அவனுடைய பொண்ணு அந்த மணியை அங்க எடுத்துட்டு வந்தா. அவ அந்த மணியை ஆட்ட ஆரம்பிச்சா. இதனால அந்த ரெட்டை பேய்கள் பயந்து போய் பிர்ஜுவை கீழே விட்டுருச்சு. இந்த பொண்ணு இங்க எப்படி வந்துச்சு? இந்த கிராமத்துலதான் பொண்ணு பிறக்கும் போதே அவளை கொன்னுடுறாங்களே. இதான் என்னோட பொண்ணு. கிராமம் சொல்ற பேச்சுக்கெல்லாம் மீறி நான் இந்த பொண்ணை வளர்த்துட்டே இருக்கேன். எனக்கு தெரியும், இந்த கிராமத்து ஜனங்க எனக்கு பொண்ணு பிறந்திருக்குன்னு தெரிஞ்சதோ என்னோட பொண்ணை கொன்னுருவாங்க. அதனால தான் என்னோட பொண்ணை யாருக்குமே தெரியாம மறைச்சி வளர்த்தேன். நீ இந்த கிராமத்தோட விதிகளை மதிக்க மாட்டேன்னா எங்க அப்பா கூட சேர்ந்து எங்களை மட்டும் நீ ஏன் கொலை செஞ்ச? நான் உன்னை கொல்லவே இல்லை, கொல்லாதீங்கன்னு எடுத்து சொல்லதான் நான் போனேன். நான் எவ்வளவு சொன்னாலும் பெரியவரும் முதலாளியும் கேட்கவே இல்லை. 2 பேரும் உங்களை கொன்னுட்டாங்க. இனிமே இந்த மாதிரி நடக்கவே கூடாது. அதனால தலைவரை நீ கொன்னுரு. முக்கியா கிட்ட சாமியார் கொடுத்த மணி இருக்கு. அவனை கொல்றது அவ்வளோ சுலபம் இல்ல. அந்த மணிய நான் எப்படியாச்சும் எடுக்கிறேன். நீங்க 2 பேரும் தலைவரை தீர்த்து கட்டுங்க. பிளான் செஞ்ச மாதிரியே பிர்ஜு ஊர் பெரியவர்கிட்ட இருந்த மணியை எடுத்துட்டு தூரமா தூக்கி போட்டுட்டான். அதுக்கப்புறம் ரெட்டை பேய்கள் அங்க வந்து ஊர் பெரியவரை பிடிச்சிருச்சு. பேய்களை பார்த்ததும் அவனுக்கு புரிஞ்சு போச்சு, நாம இனி தப்பிக்க முடியாதுன்னு. அவன் அதுங்க கிட்ட கெஞ்ச ஆரம்பிச்சான். ஐயோ ஐயோ, எங்களை மன்னிச்சிரு. நான் தெரியாம உங்களை கொலை பண்ணிட்டேன். நான் பண்ணது பெரிய தப்பு தான். இப்போ உங்களோட ஆத்மா சாந்தியடைய என்ன வேணுமோ நான் அதை பண்றேன். இனிமே என்ன நடந்தா என்ன? இன்னைக்கு எங்களை கொன்ன, நாளைக்கு வேற பொண்ணு கொன்னுடுவ. உன்ன மாதிரி ஆளு உயிரோடவே இருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் ரெட்டை பேய்கள் அவனுடைய கழுத்தை அறுத்து அவனை கொன்னுடுச்சு. அதுக்கப்புறம் கிராமத்து ஜனங்க கிட்ட சொல்லுச்சு, இப்போ நீங்க எல்லாரும் எங்களுக்கு ஒரு வாக்கு கொடுங்க. இதுக்கப்புறம் இந்த கிராமத்துல பிறக்கிற எந்த பெண் குழந்தையையும் யாரும் கொல்ல மாட்டீங்கன்னா நாங்க உங்களை விட்டுடுறோம். எல்லாரும் உங்களுக்கு வாக்கு கொடுக்குறோம். இனிமே நாங்க பெண் குழந்தைய கொல்லவே மாட்டோம். நாங்க எங்களுடைய பழியை தீர்த்துக்கிட்டோம். நாங்க 2 பேரும் உங்க எல்லாருக்காகவும் தான் இங்க இருந்தோம். இப்படி சொல்லி ரெட்டை பேய்கள் அங்கிருந்து நிரந்தரமா மறைஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் சந்தன்பூர்ல எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சாங்க.